வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பின்னர் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு. வெளிநாடு செல்ல திட்டமிடுவோருக்காக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. கடந்த ஜனவரி மாதத்தில் தனிநபர் மாதாந்த செலவினம் அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் துறை அறிக்கை. பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே தான் அழைக்கப்பட்டதாகவும் தன் மீது எந்த குற்றச்சாட்டு இல்லை எனவும் ரணில் விசேட அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பின்னர் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார். நேர்காணல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது 2023ஆம் ஆண்டில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலே தற்போது நடைபெற உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக 161 மில்லியன் ரூபாய் வரையிலான நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் 75% மீள செலுத்தப்பட்டதாகவும் இம்முறை தேர்தலுக்காக 11 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களைப் போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான செலவு வரம்பு நிர்ணயிக்கப்பட உள்ளது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து 35 முதல் 49 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதனால் ஏப்ரல் 25க்கு பிறகு எந்த நேரத்திலும் தேர்தல் நடத்தப்படலாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். வெளிநாடு செல்ல திட்டமிடுவோருக்காக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தினால் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தனியார் முகவர்களின் மூலம் வேலைவாய்ப்புக்கு வெளிநாடு செல்லும் போது 1989 என்ற இலக்கத்திற்கு அழைத்து அந்த முகவரின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சமீபத்தில் நடைபெற்றிருந்த அமைச்சுசார் ஆலோசனை கூட்டத்தில் வேலைவாய்ப்புகளின் பேரில் நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்களை பற்றிய கேள்விகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கீகரித்த முகவர் நிறுவனங்கள் மற்றும் அவர்கள் வசூலிக்கும் கட்டணங்களை பணியகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என்று தெரிவித்தார். அதற்கமைய வெளிநாட்டில் வேலை தேடும் அனைவரும் ஏதேனும் தனியார் முகவரின் ஊடாக விண்ணப்பிப்பதற்கு முன் அந்த முகவர் பற்றிய தகவல்களை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. தெஹிவளையில் 2 மாடி கட்டடம் கொண்ட நிலத்தை குத்தகைக்கு எடுக்க போலி பத்திரத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி புலனாய்வு பிரிவு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு இதனை தெரிவிக்கின்றது. இந்த சம்பவத்தில் குற்றவியல் குற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து சட்ட அதிபரிடம் ஆலோசனையை கோரியுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குழு விசாரணையை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் தனிநபர் மாதாந்த செலவினம் அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் இவ்வாறு தனிநபர் வாழ்க்கை செலவினம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் 16,191 ரூபாவாக பதிவாகியிருந்த ஒரு நபருக்கான குறைந்தபட்ச அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய தேவையான தொகை இந்த ஆண்டு ஜனவரியில் 16,334 ரூபாவாக அதிகரித்துள்ளது என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறை அறிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டம் அதிக தனிநபர் செலவினங்களை கொண்ட மாவட்டமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அங்கு 17,617 ரூபாய் கணக்கிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் மேலதிக தரவுகள் படி தனிநபர் செலவினத்தில் மிக குறைந்த செலவினங்களை கொண்ட மாவட்டமாக கிளிநொச்சி காணப்படுவதோடு அங்கு 15,780 ரூபாய் கணக்கிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 1999ஆம் ஆண்டு பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியமளிக்கவே தான் அழைக்கப்பட்டதாகவும் தன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது சர்ச்சைக்குரிய பட்டளந்த வதை முகாம் விவகாரம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே இன்று வெளியிட்டிருந்த விளக்க காணொலியில் இந்த தகவலை வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்கே மேலும் விளக்குகையில் 1987ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறைகளை தூண்டியது. இதனையடுத்து ஜேஆர் ஜெயவர்தன பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான பொறுப்புகளை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார். அந்த காலகட்டத்தில் பியகம எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், கொழும்பு மின் விநியோக நிலையம், சுதந்திர வர்த்தக வலயங்கள் போன்ற முக்கிய இடங்களை பாதுகாக்க போலீசாரும் இராணுவத்தினரும் அழைக்கப்பட்டனர். அவர்கள் தங்குவதற்காக பட்டளந்த பகுதியில் காலியாக இருந்த வீடுகள் ஒதுக்கப்பட்டன.
அப்போதைய பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் வசிப்பிடங்கள் வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி தன்னை கேட்டுக்கொண்டதாக ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் களனி போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்கொட அவர்களின் பொறுப்பில் அந்த வீடுகள் ஒதுக்கப்பட்டது. அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் 1994ஆம் ஆண்டு சந்திரிகா அரசாங்கம் பட்டளந்தையில் வதை முகாம் இருந்ததா என்பதை விசாரிக்க ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. தான் அந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததால் ஆணைக்குழுவில் 1999ஆம் ஆண்டு சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆணைக்குழுவின் முடிவின்படி பட்டளந்த பகுதியில் நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என கூறப்பட்டாலும் இதற்கான அதிகாரம் போலீஸ் மாதிபர் மூலமாக செய்யப்பட வேண்டியிருந்ததாகவும் இதை தவிர தனக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் 3ஆம் அத்தியாயம் முழுவதும் ஜேவிபியின் படுகொலைகள் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்துவது தவறான முன்னுதாரணம் என்றும் இதுவரை எந்த அரசாங்கமும் இந்த அறிக்கையை பயன்படுத்தி அரசியல் செய்ய முயற்சிக்கவில்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது பட்டளந்த ஆணைக்குழு பற்றி பேசுவது கால தாமதமாகிவிட்டது என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இந்த நிலையில் அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் இன்று செய்தியாளர்களிடம் உறுதிப்படுத்தினார். அமைச்சர் மேலும் விளக்குகையில் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதோடு ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாட்கள் விவாதம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இது தொடர்பாக விசாரணை குழு ஒன்றை நியமிக்கவும் அரசு முடிவு செய்துள்ள அதே நேரம் அறிக்கையை சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கும் கொடுத்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பட்டளந்த விவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் அரசாங்கம் விவாதத்திற்கான திகதியை உறுதி செய்துள்ளதாகவும் நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக நாம் விவாதத்தை நடத்துவதுடன் மக்கள் உண்மையை அறிய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பட்டளந்த விவகாரம் பற்றி முழுவதும் தெரிந்த ஒரே நபர் ரணில் விக்ரமசிங்கே தான். எனினும் அவர் அல் ஜசீராவின் சமீபத்திய நேர்காணலில் கேள்வி எழுப்பும் வரை இதை பற்றி பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச குற்றம் சாட்டினார். இன்றுகல்ல கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேச முடிந்திருக்கலாம். ஆனால் அல் ஜசீரா இதை பற்றி பேசும் வரை அவர் எதுவும் சொல்லவில்லை. ரணில் இப்போது மிகவும் தாமதமாகி விட்டார் என்று அமைச்சர் கூறினார். கனேமுல்ல சஞ்சீவ கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இஷாரா செவந்தி மாலத்தீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று தென்னிலங்கையை சேர்ந்த சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் தலைவரால் கடல் வழியாக அவர் மாலத்தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ள போதிலும் இதற்கான உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரை தேடி நாடு முழுவதும் போலீஸ் குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இஷாரா செவந்தியை கைது செய்ய உதவியும் தகவல் வழங்குபவர்களுக்கு சன்மானம் அறிவிக்கப்பட்டது. முன்னதாக அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் அவரை கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு படையினர் இந்திய புலனாய்வு அமைப்புகளோடு தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி நீதிமன்ற விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சட்டத்தரணி போல் வேடமணிந்து வந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எனினும் போலீசார் விரைந்து செயற்பட்ட பிரதான சந்தேக நபரை கைது செய்தனர். அதே நேரம் இந்த கொலைக்கு தேவையான துப்பாக்கியை புத்தகம் ஒன்றுக்குள் மறைத்து நீதிமன்றத்திற்குள் கொண்டு வந்து கொடுத்ததாக கூறப்படும் இஷாரா செவந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.